पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்களில் இதில் செவ்வாய் பயிற்சியை பற்றி பார்க்கும்பொழுது, கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 கடகராசியில் பெயர்ச்சியடைந்து ஜூன் 6ஆம் தேதி 2025 வரை இதே ராசியில் தான் பயணிப்பார். அடுத்தது சூரியன் பெயர்ச்சியை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் 14ஆம் தேதி 2025 அன்று சூரியன் மீன ராசியில் வெளியேறி மேச ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறாரு. சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ராசிகள் ஒரே நேரத்தில் மாறுறதுனால சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று புதன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று சுக்கிரன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது கிரக சேர்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கைகள்லாம் நடக்க போகுது. ஏப்ரல் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கும்பராசி. வாக்குறுதி என்பது சத்தியத்திற்கு மேலானது என்பதை உணர்ந்து உங்கள் உண்மையான வார்த்தைகளால் இரும்பு கதவையும் திறக்கும் திறமையுடைய கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பூர்வ புண்ணிய சொத்துக்களால் வருமானம் கிடைக்கும். எதிரிகளால் இருந்த தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலங்களில் பணம் விரயமானது. அந்த நிலை அடியோடு அழிந்துவிட்டது. கணவன், மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையை காண்பீங்க. உங்களின் வேலைகளை தன்னம்பிக்கையுடன் செய்து முடிப்பீங்க. பணப்புழக்கம் அதிகமாகும். உங்கள் வேலைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை மேல் அதிகாரிகள் வழங்குவாங்க. தொழிலதிபர்கள் அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கும் ஆதாயம் பெற்று முன்னேற்றம் அடைவாங்க. பணப்புழக்கம் தங்குதடையின்றி இருக்கும். நிறுவனத்தின் புகழ் எட்டு திக்கும் பரவும். அதாவது கலைத்துறையினர் அந்த துறையில் இருக்கிற அந்த நுணுக்கங்களெல்லாம் அறிந்து வைத்து கொள்வாங்க. அவற்றை தகுந்த சமயத்தில் உபயோகித்து வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலை உண்டாகும். இதனால் பாராட்டுகளும் கௌரவமும் கிடைக்கும். உழைப்பை கூட்டி கொண்டு செயல்படவும். பெண்கள் மற்றும் அரசு, தனியார் அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்கள் நிர்வாகத்தாலும் உயர் அதிகாரிகளாலும் இடப்படும் கட்டளைகளை கவனமுடன் செயல்படுத்தி வேலையை தக்க வைத்து கொள்ள வேணும். அரசியலில் உள்ளவங்களுக்கு மதிப்பு உயரும். போட்டிகளை சமாளிப்பீங்க. உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி கிடைக்கும். உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க. எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் சமாளிங்க. எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு எதையும் செய்யுங்க. மாணவர்களுக்கு மருத்துவம், பொறியியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் ஆகியோர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். விரும்பிய துறைகளில் எடுத்து படிப்போருக்கு சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் அறிவுரைகளை உதாசீனப்படுத்தாமல் அதன்படி நடக்கணுங்க. அடுத்தது அவிட்டம் 3-4 பாதங்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்புண்டு. குழந்தை பாக்கியம் கிட்டும். பிள்ளைகள் வீட்டின் நிலைமையை அறிந்து நடப்பாங்க. பெற்றோர் உடல் நலனில் கவனம் தேவை. தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும். அடுத்தது சதயம். அதை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த மாதம் உழைப்புக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும்.
தனியார் பணியில் இருக்கிறவங்க அதிகமான வேலைப்பளுவை சந்திப்பாங்க. பங்குதாரர்களுடன் மிகவும் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டம் தள்ளி போகுங்க. குடும்பத்தினரிடம் அமைதியாக செல்ல வேணும். போராட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இந்த மாதம் சந்தான பாக்கியம் கிட்டும். நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் கைகூடும். பிரிந்து போன பிள்ளைகள் வந்து சேருவாங்க. இளைஞர்கள் தகுதிக்கேற்ப புதிய பதவிகளை அடைவாங்க. கலைத்துறையினர் நல்ல பெயரையும் புகழையும் அடைவாங்க. சனிக்கிழமையில் சிவன் கோயிலை வலம் வரணும். நவகிரகத்திற்கு நெய் விளக்கி ஏற்றி வழிபடணும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 11, 12. அதிர்ஷ்டமான தினங்கள் 4, 5,